தனிமை. தனிமை எவ்வளவு கொடுமையானது ஒரு பக்கம்னு சொல்லலாம், ஒரு பக்கம் இனிமையானதுன்னு சொல்லலாம். அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தாங்க அந்த அனுபவம் தெரியும். தனிமையாக இருக்கவங்கள வேதனைப்படுத்தியோ காயப்படுத்தியோ பார்த்து ஒரு சிலர் குளிர் காயணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப நாள் நீடிச்சு நிற்குமானா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. தனிமையாக இருக்கவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு பக்கம் அவங்க யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இன்னொன்று, அவங்களே சுயமாக யோசித்து சிந்தித்து ஒரு முடிவு எடுக்க முடியும். யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் இருக்காது. சரிங்களா? அதனால் தனிமையாக இருக்கவங்க எப்போவுமே காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ செய்யாதீங்க. அவங்க தனியாக தானே இருக்காங்க. யார் அவங்கள கேட்க போகிறாங்க, யார் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு மாத்திரம் ஒரு போதும் நினைக்காதீங்க. தனிமையாக இருக்கவங்களுக்கு பலம் என்ன தெரியுமா? அவங்க தனிச்சு நிற்கிறது தாங்க பெரிய பலம்.